Please like, share. Don't forget, subscribe to our channel. அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம சேனல்ல பேபி குதிரை தான் பார்த்துட்டு வரோம். ஏற்கனவே பார்ட் 1 பார்த்துட்டோம். இப்போ பார்ட் 2 பார்க்கலாம் வாங்க. பார்ட் 1ல இந்த உடம்பு பகுதி போட்டுட்டு கழுத்து பகுதியும் 2 லைன் போட சொல்லியிருந்தேன். போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கடுத்து பாருங்கள், 3 அடி ஒயர் எடுத்திருக்கேன். இங்கே கொஞ்சம் கவனமாக பாருங்கள். இது வந்து மேல் பகுதி, அதுக்கு ஆப்போசிட்டில் இது முன்பகுதி. இந்த 5 மணி பூவுக்கு அப்புறம் 2 4 மணி பூ இருக்கும். இந்த மணியில் தான் இப்போ ஒயரை விட்டு எடுக்க போகிறோம். இப்போ 1 மணியில் ஒயர் இருக்குது. 4 மணி பூ போட போகிறோம். ஒரு சைடில் 2 மணி, ஒரு சைடில் 1 மணி கோக்கணும். அந்த 2வது மணியில் இன்னொரு சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். எந்த சைடில் வேணாலும் 2 மணி கோருங்க, ஒரு சைடில் 1 மணி கோருங்க. இந்த 2வது மணியில் இன்னொரு சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். ஒயரை சமமாக வச்சுக்கிங்க. அதுக்கடுத்து பாருங்கள், லெஃப்ட் சைடு ஒயரில் ஒரு ஒயிட் கலர், ஒரு ரெட் கலர், அதாவது பேபி குதிரைக்கு வாய் வைக்க போகிறோம். ரைட் சைடு ஒயரில் 1 மணி கோக்கணும். இந்த மணியில் இந்த லெஃப்ட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். ஸ்ட்ரெயிட்டாக போல் நம்ம சைடில் திருப்புறோம். இந்த முன்னாடி சைடில் 2 பூ போட்டிருக்கோம். அதில் 1 மணி குதிரைக்கு வாய் வச்சுருக்கோம். அதுக்கடுத்து பாருங்கள், நம்ம இப்படி திருப்பிக்கலாம். 1 மணியில் ஒயர் இருக்குது, 3 மணி கோக்கணும். லெஃப்ட் சைடு ஒயரில் 3 மணி கோக்கணும். 3வது மணியில் ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். மூணாவது மணியில் ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். அதுக்கடுத்து பாருங்கள், ரைட் சைடு ஒயரை பக்கத்தில் இருக்கிற மணியில் விட்டு எடுக்கணும். அதுக்கடுத்து பாருங்கள், 5 மணி பூ போட போகிறோம். ரைட் சைடு ஒயரை கீழே 1 மணியில் விட்டு எடுக்கணும். லெஃப்ட் சைடு ஒயரில் 1 மணி ஒயிட் கலர், 1 மணி பிளாக் கலர் கோக்கணும். ரைட் சைடு ஒயரில் 1 மணி ஒயிட் கலர் கோக்கணும். குதிரைக்கு கண் வைக்க போகிறோம். பேபி குதிரைக்கு இந்த பிளாக் கலர் மணியில் இந்த ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். இப்போ ரைட் சைடு ஒயர் அப்படியே இருக்கட்டும். இந்த லெஃப்ட் சைடு ஒயரில் 3 மணி ஒயிட் கலர் கோக்கணும். இந்த 3வது மணியில் இந்த ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். இப்போ பாருங்கள், ரைட் சைடு ஒயரை கீழே இந்த மணியில் விட்டு எடுக்கணும். இந்த சைடில் இருக்க மணிலையும் ஒயரை விட்டு எடுக்கணும். 3 மணி இருக்கும், 1 மணி கோக்கணும். 1 மணி கோக்கும் போது எந்த ஒயரில் வேணாலும் கோக்கலாம். இன்னொரு சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். ஃபஸ்ட்டு 4 மணி பூ போட்டோம்.
அப்புறம் 5 மணி பூ போட்டோம். அதில் பிளாக் கலரில் ஒரு 4 மணி பூ போட்டுட்டு வந்து கீழே இந்த ஒயிட் கலர் மணியில் ஒரு 4 மணி பூ போட்டிருக்கோம். புரியுதான்னு பாருங்கள். இப்போ ரைட் சைடு ஒயரை கீழே இருக்க ஒரு மணியில் விட்டு எடுக்கணும். லெஃப்ட் சைடு ஒயரில் 2 மணி கோக்கணும். இந்த 2வது மணியில் இந்த ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். அதுக்கடுத்து ரைட் சைடு ஒயரை பக்கத்தில் இருக்கிற மணியில் விட்டு எடுக்கணும். லெஃப்ட் சைடு ஒயரில் 2 மணி கோக்கணும். இந்த 2வது மணியில் இந்த ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். அதுக்கடுத்து பாருங்கள், ரைட் சைடு ஒயரை பக்கத்தில் இருக்கிற ஒரு மணியில் விட்டு எடுக்கணும். அதே ரைட் சைடு ஒயரில் 2 மணி ஒயிட் கலர் கோக்கணும். இந்த 2வது மணியில் இந்த லெஃப்ட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். இப்போ லெஃப்ட் சைடு ஒயரில் 2 மணி ஒயிட் கலர், ஒரு பிளாக் கலர், அதாவது பேபி குதிரைக்கு இன்னொரு சைடு கண்ணு வைக்க போகிறோம். இப்போது ரைட் சைடு ஒயரை இந்த 2 மணிலையும் விட்டு எடுக்கணும். 5 மணி பூ போட போகிறோம். உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் அப்படியே இந்த சைட் திருப்பி பார்த்துக்கோங்க. இப்போ 2 மணி ஒயிட் கலர் கோக்கணும். லெஃப்ட் சைடு ஒயரில் 2 மணி ஒயிட் கலர் கோக்கணும். 2வது மணியில் இந்த ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். இப்போ ரைட் சைடு ஒயரை இந்த பக்கத்தில் இருக்கிற ஒரு மணியில் விட்டு எடுக்கணும். லெஃப்ட் சைடு ஒயரில் 2 மணி ஒயிட் கலர் கோக்கணும். இந்த 2வது மணியில் ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். இப்போ ரைட் சைடு ஒயரை இந்த கீழே இருக்க மணியில் விட்டு எடுக்கணும். அதாவது ரெட் கலர் மணியில். அதே ஒயரை பக்கத்தில் இருக்கிற மணிலையும் விட்டு எடுக்கணும். 3 மணியில் ஒயர் இருக்கும், 1 மணி கோக்கணும். இந்த மணியில் இன்னொரு சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். இப்போ பாருங்கள், இந்த சைடு வேணாலும் எடுத்துக்கலாம், இந்த சைடு வேணாலும் எடுத்துக்கலாம். 3 மணி கோக்கணும். இப்போ நான் இந்த சைடு சொல்கிறேன் உங்களுக்கு. லெஃப்ட் சைடு ஒயரில் 2 மணி கோக்கணும். அதே ஒயரை இந்த ஃபஸ்ட்டு மணிலையும் விட்டு எடுக்கணும். இது வந்து 3 மணி பூ வரும். அதாவது பேபி குதிரைக்கு மூக்கு வைக்க போகிறோம்.
இப்போ ரைட் சைடு ஒயரை பக்கத்தில் இருக்கிற மணியில் விட்டு எடுக்கணும். லெஃப்ட் சைடு ஒயர் இந்த பக்கத்தில் இருக்கிற மணியில் விட்டு எடுக்கணும். ஒரு மணியில் தான். இப்போ எந்த ஒயரில் வேணாலும் ஒரு மணி கோக்கில் இந்த சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். இப்போ ரைட் சைடு ஒயரை பக்கத்தில் இருக்கிற மணியில் விட்டு எடுக்கணும். இப்போ ஒரு மணி கோக்கணும். எந்த ஒயரில் வேணாலும் ஒரு மணி கோத்துட்டு இன்னொரு சைடு ஒயரு குறுக்க விட்டு எடுக்கணும். இப்போ ரைட் சைடு ஒயரு பக்கத்தில் இருக்கிற மணியில் விட்டு எடுக்கணும். லெஃப்ட் சைடு ஒயரு இந்த பக்கத்தில் இருக்கிற மணியில் விட்டு எடுக்கணும். இப்போ ஒரு மணி கோக்கணும். இப்போ பாருங்கள், பார்க்க 5 மணி இருக்கும். இப்போ ரைட் சைடு வர பக்கத்தில் இருக்கிற மணியில் விட்டு எடுக்கணும். இப்போ காது வைக்க போகிறோம். பேபி குதிரைக்கு காது வைக்க போகிறோம். இந்த ஒயரில் ரைட் சைடு ஒயரில் 3 மணி கோக்கணும். இந்த 3வது மணி இந்த மணியில் இந்த ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். இந்த ஒயர் அப்படியே இருக்கட்டும். இப்போ இந்த லெஃப்ட் சைடு ஒயரை பக்கத்தில் இருக்கிற மணியில் விட்டு எடுக்கணும். இதில் 3 மணி கோக்கணும். அதே ஒயரு இந்த மணிலையும் குறுக்க விட்டு எடுக்கணும். பேபி குதிரைக்கு 2 சைடும் காது வச்சிட்டோம். 5 மணி பூ இருக்கும். நல்லா தெரியுதான்னு பாருங்கள். இந்த இடம் கொஞ்சம் கவனமாக பாருங்கள். ஏதாகிலும் ஒரு சைடு ஒயரை இந்த ஒரு மணியில் விட்டு எடுக்கணும். இந்த ஒயர் அப்படியே இருக்கட்டும். இந்த ஒயரில் ஒரு பிளாக் கலர் கோக்கணும். அதே ஒயரு இந்த மணிலையும் விட்டு எடுக்கணும்.
அதே ஒயரை இந்த மணிலையும் விட்டு எடுக்கணும். இப்போ இந்த ஒயரை இந்த பக்கத்தில் இருக்கிற மணியில் விட்டு எடுக்கணும். இந்த மணியில் இந்த 2 சைடு ஒயரை எடுத்துகிட்டு வரணும். இப்போ பிளாக் கலரில் 3 மணி கோக்கணும். நம்ம 4 மணியில் இன்னொரு சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். அதுக்கடுத்து ரைட் சைடு ஒயரை பக்கத்தில் இருக்கிற மணியில் விட்டு எடுக்கணும். இப்போ மேலே இருக்க ஒயரில் 2 மணி பிளாக் கலர் கோக்கணும். இந்த 2வது மணியில் இன்னொரு சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். இப்போ ரைட் சைடு ஒயரை கீழே இருக்க மணியில் விட்டு எடுக்கணும். அதுக்கடுத்து ரைட் சைடு ஒயரு கீழே இருக்க மணியில் விட்டு எடுக்கணும். லெஃப்ட் சைடு ஒயரில் 2 மணி பிளாக் கலர் கோக்கணும். இந்த 2வது மணியில் இந்த சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். இப்போ இந்த ஒயர் அப்படியே இருக்கட்டும். இந்த ஒயரில் நம்ம 2 மணி பிளாக் கலர் கோக்கணும். அந்த ஒயர் சின்னதாகிடுச்சு, இது கொஞ்சம் பெருசாக இருக்குது. இதுலேயே போட்டுட்டு நம்ம நாட் போட்டுக்கலாம். இந்த ஒயரு இந்த கீழே இருக்க மணியில் விட்டு எடுத்து நாட் போட்டுருங்க. ஒயரை கீழே இருக்க மணியில் விட்டு எடுத்தாச்சு. இப்போ 2 ஒயரை சேர்த்து நாட் போட்டுட்டு பக்கத்தில் இருக்கிற மணிங்களை ஒயரை விட்டு எடுத்துட்டு கட் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற மணிங்களை ஒயரை விட்டு எடுத்தாச்சு. எக்ஸ்ட்ரா இருக்க ஒயரை கட் பண்ணிடலாம். வீடியோவில் சொல்லும் போது கொஞ்சம் கவனமாக கேளுங்க. ஒருத்தவங்க காமெண்ட்ஸ் போட்டிருக்காங்க 5 mmல போடலாமா அப்படின்னு சொல்லி. நான் ஏற்கனவே வீடியோவில் ஃபஸ்ட்லேயே சொல்லிட்டேன். இது நான் 4 mmல போட்டிருக்கேன். இப்போ 6 mmல போடுறேன். ஏன்னா இது 4 mmல தான் இந்த குதிரை போட்டிருக்கேன். அதுக்கு இது சின்ன குதிரை செட் ஆகும். ஊரில் வந்து 6 mmல இந்தியாவில் இருக்க குதிரை வந்து 6 mmல போட்டிருக்கேன். அதுக்காக இப்போ நான் 6 mmல போடுறேன். இது ஏற்கனவே 2 இருக்குது 4 mmல அப்படின்னு சொல்லியிருக்கேன். 5 mmலேயும் போடலான்னு சொன்னேன். உங்கள் விருப்பம் தான். 5ல் போடுங்க, 4ல் போடுங்க, 6ல் போடுங்க. உங்களுக்கு எந்த நம்பரில் வேணுமோ அந்த மாதிரி போடுங்க. நான் அளவு சொல்கிறது ஒயர் வந்து 6 mmக்கு. நீங்கள் 5 mm 4 mm போடுறது இருந்தால் 1 அடி கம்மியாக எடுத்துக்குங்கன்னு அதுவும் நான் வீடியோவில் சொல்லியிருந்தேன். கொஞ்சம் பொறுமையாக ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை பாருங்கள். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். அடுத்த வீடியோவில் குதிரைக்கு வால் போட்டுக்கலாம், கால் போட்டுக்கலாம். நான் 3 பக்கம் கால் போட்டுட்டு வந்து 1 கால் போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. அதை பார்த்து நீங்கள் 3 சைடும் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த வாய் பகுதியில் இந்த கயிறு போட்டுக்கலாம். ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறவங்கள அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.